வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் ஒரு அப்பாவி இருக்கான். பாவம், அவனுக்கு காது சரியாக கேட்காது. அதனால் அவனை எல்லாரும் செவிட்டு பயிலேன்னு கேலி பண்ணுறாங்க. அதில் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருக்காத அப்பனே, எந்த ஒரு மனிதரையும் அவர் உடல் ஊனத்தை சொல்லி கேலி செய்வது மகா பாவம். அது சரி, காது கேட்கிறவங்க எல்லாம் செவிடங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா? என்ன இப்படி புதிர் போடுறானேன்னு பார்க்குறியா? காதுன்னு இருந்தால் அது நல்ல விஷயங்களை தேடி தேடி விரும்பி கேட்டு தனது கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கணும். அப்படி கேள்வி ஞானத்தை பெறாத காதுகளை பயன்படுத்தாதவனுக்கு மற்ற எல்லா ஒளியும் கேட்டாலும் அவன் செவிடனுக்கு சமானம்தான். இதைத்தான் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவின கேள்வி அதிகாரத்தில் 418வது குறளாக எழுதி வச்சேன். அடடா, யார் செவிடன்னு ஒரு புது விளக்கமே கொடுத்துட்டீங்களே வள்ளுவரே. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வி ஞானத்தை வளர்த்து கொள்ளும் ஆர்வத்துடன் நல்ல விஷயங்களை தேடி தேடி கேட்காத காதுகள் மற்ற ஒலிகளை கேட்டாலும் அவை கேட்காத காதுகளேன்னு சாட்டையடி கொடுத்து கேள்வி ஞானத்தின் முக்கியத்துவத்தை உணர வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாளி சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.